கடவுள் அவர் விளையாடுறதுக்காக ஒரு குட்டி பாப்பா உருவாக்கி அவளுக்கு பால் கொடுக்கறதுக்காக ஆடு மாடுகளையும் படைக்கிறாரு. அந்த பாப்பா வேற புதுசா சாப்பிடணும்னு கேட்டதுக்கு கடவுள் அரிசி பருப்பு காய்கறி செடிகள் எல்லாத்தையுமே உருவாக்குறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாப்பா இனிப்பா சாப்பிடணும்னு கேட்டதுனால கடவுள் நிறைய பழமரங்களை உருவாக்குறாரு. ஒரு நாள் அந்த பாப்பா என்னை சுத்தி இருளா இருக்குன்னு சொன்னதுனால கடவுள் 2 கல்லை கொடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கிக்கோன்னு சொல்றாரு. அந்த பாப்பா அந்த கல்லை உரசனதும் அதுல இருந்து நெருப்பு பந்து உருவாகுது. அதை மேல தூக்கி வீசினதும் அந்த இடத்துக்கே வெளிச்சம் வருது. அந்த பாப்பா தெரியாம கீழே விழுந்து அழும்போது அவ கண்ணீர்ல ஒரு ஆறு உருவாகுது. அவ அழுதுனால அவளை பார்க்க வந்த நெருப்பு பந்து அவளோட கண்ணீர்ல விழுந்துருது. அந்த நெருப்பு பந்து அங்கே ஓய்வெடுக்கும் போது அந்த பாப்பா இன்னொரு நெருப்பு பந்தை உருவாக்கி மேல அனுப்புறா. ஓய்வெடுத்த நெருப்பு பந்து மேல போகும்போது அங்க இருந்த நெருப்பு பந்து கீழே வந்து ஓய்வெடுக்குது. அந்த பாப்பாவுக்கு கொட்டாவி வர ஆரம்பிச்சதுனால இது என்னன்னு கடவுள் கிட்ட கேட்கும் போது இரவு பகல் உருவானதுனால இரவுல நீ தூங்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி தூங்குறதுன்னு கேட்டதுக்கு அவள மாதிரி ஒரு பெரிய உருவத்தை உருவாக்கி இதுதான் உன்னோட அம்மா, இவங்க உனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்கன்னு சொல்றாரு.